நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எதுக்காக சந்திப்பாங்கன்னு இருக்குல்ல, பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க, நமக்கு நிதி தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்கள்ல அவரை சந்திச்சிருக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டா நேரம் கொடுக்குறாங்க. காலையில உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாள்ல எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால சந்திக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற சிக்கல்கள் நமக்கு வந்தது. அப்போலாம் பேசி நீங்க சரி செஞ்சிருக்கலாம். இந்த இப்ப 3 நிதி ஆயோக் அந்த கூட்டத்தை நிராகரிச்ச நீங்க இப்ப இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போறீங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கணும். இந்த வாட்டி ஏன் போறீங்க அப்படின்னு. அது ஒருவேளை நீங்க அமலாக்கத்துறை சோதனைக்காக போறீங்களா சந்தேகம் வருது இல்ல. அதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. பாஜக அரசு என்ன நினைக்கும்னா, இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுல இருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அது இணக்கமா இருக்கும். இவங்களும் நாங்க உங்களை அந்த மாதிரி சூழல் வந்து ஆதரிப்போங்கிற இதுல இணக்கமா இருப்பாங்க. இல்லைன்னா இந்த பாகிஸ்தான் போற அதை ஆதரிச்சு பேரணி நடத்தின முதல்வர் நம்முடைய முதல்வர் தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வர், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர். அந்த பெண்மகள் அவங்க பேரணி நடத்தினாங்க. கூட்டணியில் இருக்க சந்திரபாபு நாயுடோ அல்லது நிதிஷ்குமாரோ நடத்தாத போது, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களோட அந்த மாநில முதல்வர்கள் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தாத போது, நம்முடைய முதல்வர் அவசரமா பேரணி நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? வேற என்ன இருக்குது? அந்த போர்ல என்ன நியாயம் இருக்குது? தீவிரவாதியை ஊடுருவ விட்டது யாரு? அதுல பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருத்தம் இருக்கா? இல்ல ராணுவ தளபதிகள் வருத்தம் இருக்கா? சரி, உள்ள தெரியாம வந்துட்டான். எப்படி தெரியாம வந்துட்டான்? நீங்க என்னோட வாங்க, நான் பயணிக்கு போறேன் வானூர்தியில. எத்தனை முறை சோதிக்கிறீங்க? ஆதார் கேட்கிறீங்க, இடுப்ப சுத்துறீங்க, இங்க வண்டியில ஏறும்போது ஒரு தடவை சுத்துறீங்க, பின்னாடி காட்டு முன்னாடி காட்டுங்கிறீங்க, இவ்வளவு சோதிக்கிறீங்க. பரீட்சை எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திய கலட்டுறீங்க, வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. பார்டருக்குள்ள வந்த பயங்கரவாதி என்ன பண்ணிய? ஆயுதங்களோட இப்படி உள்ள வந்தான். சரி, சுட்டுட்டான். சுட்டும்போது சுத்தி வளைச்சி அவனை சுடல. அவன் பாதுகாப்பா தப்பி போற வரைக்கும் என்ன பண்ணீங்க? போர் தொடுத்தீங்க. உடனே இல்லையா 10 நாள் கழிச்சு ஏன் போர் தொடுக்கிறீங்க? இத்தனை கேள்விகள் இருக்குல்ல, எதுக்கு பதில் இருக்கு? ஒரு தீவிரவாதி ஒரு குழு ஒரு 10 பேர் 8 பேர் இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திட்டு திரும்பிட முடியுங்கிற எண்ணம் எப்படி வருது? அந்த எண்ணமே வந்துடக்கூடாதுல அவனுக்கு. அவ்வளவு பாதுகாப்பா இருப்பான். நினைச்சாலே போட்டு தள்ளிடுவான்டான்னு பயம் இருந்தா அந்த சிந்தனை அங்கேயே செத்துருக்கும். ஏற்கனவே புல்வாமால சரி விட்டுட்டீங்க, தாக்கிட்டான். அது ஒரு படிப்பினை இல்லையா? அப்ப கூடுதலால பாதுகாப்பு இருந்திருக்கணும். அதுவும் ஒரு சுற்றுலா தலத்துல, பகல்காம் பகுதியில கேட்டா எங்களுக்கு சுற்றுலா தலம் ஆக்குனதே தெரியாதுன்றீங்க. இது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வச்சுக்கிறதா? கவனம் இல்லாம நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு. சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறது வழி இல்ல, பாதுகாக்கிறதுக்கு முடியல. பாதுகாப்புக்கு நின்ற ராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியல. 42 பேரை புல்வாமால கொண்டுட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு இது போர் நடத்தி என்னது போறாது அக்க போறாது? அது தேவையில்லாதது. செத்தவன் தானே. இல்ல அங்க போர் நடத்தி கொன்னீங்கள பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள், அவங்களுக்கும் இந்த தீவிரவாத செயலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க? தீவிரவாதிகள் சுடப்பட்டிருக்காங்களா? செத்தவன் 26 பேர், சுட்டவன் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? அவன்ல எவனாவது அழிக்கப்பட்டிருக்கானா? அப்புறம் அதெல்லாம் அதுல கருத்தை நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? அதுல ஒன்னும் கருத்து இல்ல. நினைச்சா இல்ல காழ்ப்புணர்ச்சியா பண்ணுது, பழி வாங்கணும்னு பண்ணுது அப்படிங்கலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு தேவை வேண்டியதில்லை. உண்மையிலேயே பழி வாங்கணும், சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும், அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கறது தான் இவ்வளவு பண்ணுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியுதுல்ல. நீங்க சவுக்குக்கு தானே அப்படி நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலையும் நெரிக்கப்படும். ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற அடக்குமுறையை நம்ம செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.